உங்களுக்கு நீங்க சம்பளமாவோ இல்ல வியாபாரத்துல சம்பாதிக்கிற காசையும் தாண்டி பாசிவா மாசம் பணம் earn பண்ணணுமா? அதுவும் எந்த விதமான பார்ட் டைம் ஜாபும் செய்யாம எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஹார்ஸும் ஸ்பெண்ட் பண்ணாம நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு பாசிவ் இன்கம்மை earn பண்ண முடியும். மாசமானா அட்லீஸ்ட் ஒரு 20,000 வரைக்குமாவது இந்த முறையில நீங்க earn பண்ணலாம். இந்த நாள் வரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு ஐடியா முக்காவாசி இன்வெஸ்டர்ஸுக்கு தெரியாதுன்னா பாருங்க. அப்படி இது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? இதுல எப்படி நம்ம மாத வருமானத்தை பெற முடியும்? ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப மார்க்கெட் லிங்க்டு ரிஸ்க் அடங்கி அன்சர்டனா இருக்கக்கூடிய விஷயமாச்சு. இந்த மாதிரி ஒரு முதலீட்டுல எப்படி நம்ம ரெகுலர் இன்கம் பெறுறது? இதுல என்னென்ன வகைகள் இருக்கு, எந்த மாதிரியான ரிஸ்க் அடங்கி இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுனாலே நிறைய பேர் சேஃபா இருக்கட்டும்னு பார்ப்பாங்க. இன்னும் நிறைய பேர் எனக்கு அது ஒரு பாசிவ் இன்கம் கொடுத்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய லம்சம் அமௌண்ட்டை நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணி அது மூலியமா மாத வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அண்ட் அதுவுமே நம்ம நார்மலாக இந்த மந்த்லி பே அவுட் எஃப்டி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 6-7% இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு 12-13% வரைக்குமே உங்களுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடு திட்டம் தான் இன்விட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரீட்ஸை பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ன்ற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் செபியே கண்ட்ரோல் பண்ணுதுன்னா பாருங்க. இதில் எப்படிடா நம்ம ரெகுலர் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு 1 by 1 ஒரு டெர்மினாலஜிக்கும் டீட்டெயில் என்ன, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். தெளிவாக கேளுங்க. ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட ஷேர் கம்பெனிஸ் இந்த டிவிடெண்ட் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க, அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய லாபம், அந்த ப்ராஃபிட் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா அது காசு வருதுன்னா அது எல்லாத்துலேயுமே ஷேர் ஹோல்டருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் தான் டிவிடெண்ட் ஆப்ஷன். இது கம்பெனிஸுக்கு ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம் தான். வேணும்னா அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க டிவிடெண்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இவங்க கண்டிப்பா கொடுத்தாகணும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அது மேண்டேட்டரி. செபியே இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் தேர் இன்கம் ப்ராஃபிட் என்ன இருக்கோ அதை மக்கள்னா இன்விட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அது. இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக இவங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நீங்க ஹைவே இருக்கு, நீங்க அந்த ஹைவேல ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அரசாங்கத்தோட ஹைவே, அரசாங்கத்தோட சில சோலார் பேனல்ஸு, அரசாங்கத்தோட இன்னும் சில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர் ஆனீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். நீங்கள் நார்மலாக எந்த மாதிரியான ஒரு ஸ்டாக் ஆப்பில் நீங்கள் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருப்பீங்களோ, ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்களோ, அங்கேயே போய் இன்விட்ஸ், INVITS அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே நிறைய எதெல்லாம் இன்விட்ஸ் ஆப்ஷனுக்கு கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மூலியமா உங்களுக்கு அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கு அந்த ஒரு பே அவுட் ஆப்ஷன் மூலியமா உங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட் என்ன, அதுக்கான ரீசெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கான ப்ராஃபிட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல கொடுப்பாங்க.
அப்போ எந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் இன்விட் தான் கண்டுபிடிக்கிறது, இல்லை எந்த மாதிரியான ஒரு சில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்விட்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணப்படுது அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் இருக்கு. இன்விட்ஸ்ல சில டைப்ஸ் இருக்கு, மொத்தம் 3 டைப்பு. 1 பவர் டிரான்ஸ்மிஷன் இன்விட்ஸ். ஸ்டேட் டு ஸ்டேட் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் எல்லாம் ஓன் பண்றவங்க. இதுல ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படிங்கிறதுல லாபம் கிடையாது, எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, எத்தனை மாடல்ஸ் வந்து இருக்கு, எவ்வளவு நேரம் அது வந்து யூசேஜ்ல இருக்கு அப்படிங்கிறதுல தான் வந்து லாபமே. இப்போ எலக்ட்ரிசிட்டி அதிகமா போறப்போ நம்மளுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆகிய நம்மளுக்கு ரொம்ப அதிகமா நஷ்டங்கீதாகுமோன்னு நீங்க யோசிக்க வேண்டாம். எந்த அளவுக்கு நல்ல அவைலபிலிட்டியும் நல்ல யூசேஜும் இருக்கு அந்த அளவுக்கு கவர்மெண்ட் பாடிஸ் வந்து தாரிஃபை வந்து பே பண்றப்போ அது மூலமா தான் இன்வெஸ்டர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து லாபமும் கிடைக்கும். சோ இதுதான் பவர் டிரான்ஸ்மிஷன் டைப். ரெண்டாவது டைப் ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ். எந்த ஒரு பர்டிகுலர் ட்ரஸ்ட் நேஷனல் ஆர் ஸ்டேட் ஹைவேஸ் அண்ட் ரோட்ஸை வந்து ஓன் பண்றாங்களோ, அந்த ஒரு டெண்டர் எடுத்து நடத்தி கொடுத்து அவங்க அந்த ஒரு சர்வீஸை பண்ணி கொடுத்துருக்குறாங்களோ, அந்த ஒரு டைப் தான் செகண்ட் டைப். ஸோ இதில் எப்படி காசு வரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்படின்னா, ஒன்று டோல் ஃபீ, இன்னொன்று இந்த ஆனுவிட்டி ஃபீன்ற மாதிரி ரோடு மெயின்டெனன்ஸ்க்கான சார்ஜ் மூலியமாக பே பண்ணுறோம் இல்லையா, அது இதுன்னு ஆனுவிட்டி ஃபீ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதிலிருந்து வரக்கூடிய ரெவென்யூ. இன்னொரு முக்கியமான ஒரு ரெவென்யூ டோல் ஃபீ. அந்த ஒரு பர்டிகுலர் நேஷனல் ஹைவேயோ ஸ்டேட் ஹைவேயோ தாண்டறப்போ உங்களுக்கு டோல் பே பண்ணுறீங்க, அந்த டோல் தான் ஒரு மிகப்பெரிய ரெவென்யூ. ஸோ இந்த ரெவென்யூ வண்டிவாசி நிற்கிறப்ப தான் இந்த ரெவென்யூ நிற்கும். அந்த ரெவென்யூல உங்களுக்கு சில பங்கு கொடுக்கிறது தான் இன்விட்ஸோட செபி மேண்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரூல். மூணாவதா ரினியூவபிள் எனர்ஜி இன்விட்ஸ். இந்த சோலார் பவர், விண்ட் எனர்ஜி, அது இதுன்னு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா. சோலார் பேனல்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெரிய ஏக்கரில் நல்ல பெரிய சைஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை அந்த ஒரு பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் ட்ரஸ்ட் வந்து இந்த ஒரு டைப்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி ரெவென்யூ பார்க்கலாம்னா, இந்த மாதிரி யூசேஜ் இருக்குது, எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, அவைலபிலிட்டி மாடல் நான் எலக்ட்ரிசிட்டிக்கு சொன்ன மாதிரியே அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான். ஸோ நல்ல அவைலபிலிட்டி நல்ல மாடல் இருக்குது அப்படிங்கிறப்போ யூசேஜும் அதிகமாக இருக்குன்றப்போ அதில் லாபமும் உண்டு. ஸோ இதுதான் இன்விட்ஸோட 3 முக்கியமான டைப்ஸ். ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்மள எத்தனை பேர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கோம்? டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னா உங்களில் நிறைய பேத்துக்கு அதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்க தோணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ நீங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, ரெகுலர் இன்கம் வருது, சூப்பராக இருக்குது, எல்லாம் ஓகே. அந்த ஒரு இன்கம் ஸ்டாப் ஆகுது, அந்த ஒரு பர்சன் இல்லைங்கிறப்போ அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க இல்லை புருஷன் குழந்தைங்க இந்த மாதிரி எல்லாருமே ஒரு அந்த எமோஷ்னல் லாஸையும் தாண்டி எக்கனாமிக்கல் ஃபைனான்ஷியல் லாஸை கடந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த ஒரு லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் தைரியத்தோடு நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருக்கிறப்ப தெரியாது, இல்லாதப்ப தான் இப்படி ஒன்று இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுவோம். அதுக்காக நான் அதிகமாக ப்ரீமியம் எல்லாம் கட்டணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. 400 500 ரூபா நீங்கள் மந்த்லி ப்ரீமியம் கட்ட தயாராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்கும். 50க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு நடுவில் சிறந்ததை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. அண்ட் இப்போவே இந்த ஒரு இன்சூரன்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் ஹெல்த் இன்சூரன்ஸும். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஏதாவது ஒரு பெரிய சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டு இல்லை சின்னதாக ரெகுலர் செக்அப்ஸ் இருந்தாலுமே கூட ஃபைனான்ஷியலி ரொம்ப அடி வாங்குறவங்களாம் நிறையா பேர் இருக்கீங்க. ஆனால் சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது அந்த இடத்துலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதம் 400 500 ரூபா ப்ரீமியம் பே பண்ணாலே போதும், உங்களுக்கு கோடிக்கணக்கான கவரேஜ் கிடைக்குது. அதுவும் 25% டிஸ்கவுண்ட்டோட 30 நிமிஷத்தில் கிளைம் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜரோட சேர்த்து உங்களுக்கு 51க்கும் மேலான மோஸ்ட் ட்ரஸ்டட் இன்சூரன்ஸ் பார்ட்னர்ஸுக்கு நடுவில் சிறந்த இன்சூரன்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் உள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாத வருமானம் பெறுவது எப்படி இன்விட்ஸில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெளிவாக கேளுங்க. இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் மாடலில் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி தான் வந்து பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவார்ட்டர்லி அப்படின்னு அவங்க ஒரு 60,000 வந்து உங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் ஆயிருக்கு அப்படிங்கிற
அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 20,000 ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பார்த்துருப்பீங்க, அதில் குவார்டர்லி பே அவுட் தான். ஆனால் மாதமான இவ்வளோ வேணுங்கிற ஒரு இது கால்குலேஷனில் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட் மாதமான இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் அந்த பே அவுட் ஆப்ஷனில். மாதம் 20,000னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை 60,000 வந்தால் அந்த ஒரு இது செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வருஷத்துக்கு 2,40,000 ரூபா வர்ற மாதிரியான ஒரு இதாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது ஒரு 9% அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஈல்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், இதை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இதோட கம்மியாகவும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஈல்டில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் 26 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தால் அந்த ஒரு இதை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தலையில் வச்சுக்கோங்க. இதுவே 11% ஈல்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20-21 லட்சம் இருந்தால் கூட போதும். அண்ட் இன்கேஸ் ரொம்ப ஹையாக 13% ஈல்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 18 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 20,000 குவார்டர்லி 60,000 வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒரு ஈல்டெல்லாம் கொடுக்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இதுலேயுமே சில பல ரிஸ்க்கும் அடங்கி இருக்குது. எதுக்காக நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதையும் இக்னோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ அவங்க சைடில் இருந்து ரொம்ப இன்ஸ்டிடியூஷனல் டெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி அசெட் டிகே அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அதை வித்துட்டு இன்னொன்று வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸுக்கு லாபகரமாக இருக்கும். இல்லை இன்னும் வாங்காமல் அப்படியே டிகே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டே இல்லாமல் இருக்கும்ல நம்மளுக்கு. ஓகே, அது ஒரு செயல்பாட்டில் இருக்குது, அது ரெவென்யூ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா தான் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்மளுக்கு வந்து காசு வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு கிணத்துல போட்ட பணம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அது ஒரு மேஜர் ரிஸ்க் இருக்குது இதில், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது இந்த ஒரு வீடியோவில் புதுசாக இந்த இன்வெட்ஸை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் நம்ம சேனலில் இந்த ஒரு மாதிரியான வீடியோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது, புரிஞ்சுது அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, Meghala கண்ணன் signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.